என்ன மாமா? ஐயோ மாமான்னு சொல்லாத, அடுத்த பையன் பார்த்தா அசிங்கமா நினைக்க போறான். நீ நானும் ஒண்ணுதானே மாமா? உன் பேர் என்ன மாமா? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? உனக்கும் மீசை இல்ல, எனக்கும் மீசை இல்ல, இல்ல மாமா? ஆமா, எதுடா நம்ம பையன்? இரு, வித்தியாசமே தெரியல. அவன்தான். ஆமா, உன தினமும் எங்கதாக்க முடியும்? அந்த மூலையில ராத்திரி 8 மணி வரைக்கும் கடலக்கா வறுத்து நானும் வந்து வரைக்கட்டுமா? 8 மணிக்கு மேல வாமாமா. கண்டிப்பா வாரே, கண்டிப்பா வாரே. ஏண்டா வர்ற நேரமாடா இது? ஏண்டா மாப்ள, இன்னைக்கு நைட் ஷோ சினிமாவுக்கு போலாமா? இன்னைக்கு ராத்திரி எங்க மாமா வீட்டுக்கு 8 மணிக்கு போகணும்டா. நீங்க வாங்கடா. உங்க மாமா வீட்டுக்கா? இல்ல, கடலக்கா வறுக்கவா? அடே ஒண்ணு இல்லடா, வழக்கமா 8 மணிக்கு மேல நாங்க போய் வறுக்கிறது பழக்கம். நீயும் கூட சேர்ந்து வந்தீங்கன்னா வறுக்கலாம்ல? ஏண்டா உனக்கு கொஞ்சமாவது விவசாயம் இருக்கா? இதையெல்லாம் யாரா புரியாத பையனா இருக்கான்? இவனுக்கு தேவையெல்லாம் இதுதான். பாரா, அடே அடே, நான் குடும்பத்தினா உங்களுக்கு எல்லாம் பொறுக்கலையாடா? மடையனா இருக்கான். இங்க எல்லாம் குடும்பம் நடத்தினா அபிவிருத்தி ஆகாதா? மடையா போலமா? அடே அடே அடே, செருப்புடா. என்ன குமார், உங்களை எங்க எல்லாம் தேடுறது? என் கூட பேச மாட்டீங்களா? என்ன அப்படி பாக்குறீங்க? ஒண்ணுமில்ல. சரி வாங்க போலாம். நீ போ சுமதி, நான் அப்புறமா வரேன். இப்ப வர முடியுமா முடியாதா? சாரி, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. என்னடி பிரயோஜனம்? நான் என்னடி தப்பு செஞ்சேன்? குமார் என்ன பார்த்து பேசுறதும் இல்ல, பாக்குறதும் இல்லடி. ஏதாவது ஒரே இருக்கலாண்டி, அதுக்காக நீயே அழணும்? என் வாழ்க்கையே அவர் கையில தாண்டி இருக்கு. நானும் குமாரும் பழகினது எல்லாருக்கும் தெரியும்டி. திடீர்னு அவர் என்ன வெறுத்துட்டா. நீ குமாரோட பழகினதாண்டி எல்லாருக்கும் தெரியும். மத்தது எதுவும் என்னடி சொல்ற? நீ குமாரோட ஆடி பாடி கொஞ்சம் குழாவனது எல்லாம் வெளியே தெரிஞ்சா உன்னை யாரடியே கல்யாணம் செஞ்சுக்குவா? ஏ குமார் கிட்ட நீயாவது பேசுடி. நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், நீதான் கேட்கல. கொஞ்சற வரைக்கும் கொஞ்சன, இப்ப கெஞ்சற. எதையுமே யோசிக்கணும்டி. சரி சரி, கண்ணை தொடச்சுக்க. நாளைக்கு குமார பார்த்து நானே கேக்குறேன். அரே மாப்பிள்ள, எக்ஸாம்ல பிட் அடிச்சா 3 வருஷம் ஜெயிலுன்னு சட்டம் வருதானா? இந்த சட்டம் யாருக்காக கொண்டு வந்து தெரியுமோ? அசோக்குக்காக. இனிமே நம்ம அப்படி செய்ய வேண்டாம், பேசாம படிச்சு பாஸ் பண்ணுவோம். படிச்சு பாஸ் பண்ணணும்னா நான் 3 வருஷம் இல்லடா ஆகும். ஏன்டா பண்ணாதீங்க? பாஸ் ஆன உடனே வேலை கிடைக்கிற மாதிரி தான். ஃபெயில் ஆனா காலேஜ் 2 வருஷம் லீவுன்னு நினைக்க வேண்டியதானே? என்கிட்டயாவது புக் இருக்குது. அரே ரகு, உங்ககிட்ட என்னடா இருக்குது? டேய், உன்கிட்ட புக் மட்டும் தான் இருக்கு, ஆனா என்கிட்ட அறிவு இருக்கு. புக் வச்சிருக்கறனால நீ புத்திசாலி நினைக்கப்படாது, அது மகா தப்பு. அடே அங்கதான் மைனா வரா. மைனா இல்ல பிரின்சிபால் பொண்ணுடா. சும்மா இருடா. டேய், நீ ரொம்ப விலை கொடுத்து வாங்குற. நீ இத பாரு, நான் பரீட்சைக்கு பிட்டு ரெடி பண்றேன். நீ இங்க இருந்து என்ன வேணா பண்ணிக்கோ, எப்படி வேணா பண்ணிக்கோ, நான் போறேன். ஐயோ வந்துட்டா. நான் இல்ல. மைனா, நைனாவை பார்க்கவா? போ. ஏய், உனக்கு உண்டு ஒரு நாளைக்கு. அவளுக்கு உண்டோ இல்லையோ, பிரின்சிபாலுக்கு தெரிஞ்சா நமக்கு உண்டு ஒரு நாளைக்கு. வாடா. வாடா. குமார், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஏன் எதையோ பறிகொடுத்த மாதிரி இருக்கீங்க? அப்படிதான் வச்சுக்கோங்களேன். ஆமா, சுமதி கிட்ட நீங்க பேசுறது இல்லையாமே? பேசணும்னு ஆசை, என்னமோ என் மனசு தடுக்குது. எந்த ரீசன் இல்லாம அவ மேல வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? அப்படி அவ என்னதான் தப்பு செஞ்சுட்டா? என்ன எதுவுமே கேட்காதீங்க, நான் ரொம்ப குழம்பி போயிருக்கேன். அவ உங்களதான் நம்பிட்டு இருக்கா. நானும் நம்பிக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா நீங்க வெளிப்படையா சொல்லாம உங்க மனசுக்குள்ள மூடி மறைச்சா எப்படிங்க? அது சுமதியோட மனசாட்சிக்கு தெரியும். ப்ளீஸ் கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. தயவு செய்து என்ன எதுவுமே கேட்காதீங்க. சரி, உங்க இஷ்டம். ஆமா, நாளைக்கு எக்ஸாம்க்கு வருவீங்கல்ல? கண்டிப்பா வருவேன். சரி குமார், நான் வரேன். சுமதிய
மறக்க முடியுமா? இந்த வருஷம் ஒண்ணுமே என்ன என்ன இல்ல இது இந்த வருஷத்து கொஸ்டின் பேப்பர் ஆனுங்களே. இந்த வருஷத்து தான் நான் ஒரு மடையன் போன வருஷத்து கொஸ்டின் பேப்பரை வச்சுக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணி இப்பத்து தான் கட்ட. அசோக் கொஞ்சம் காட்ட காட்டலன்னா அப்புறம் நான் சொல்லிடுவேன். தைரியம் இருந்தா சொல்லு படா. எது தைரியம் இருந்தா சொல்லலாம். சாரு சாரு அசோக் அசோக் என்ன என்ன என்னது? ஒண்ணும் இல்லையா? என்னப்பா மாட்டிக்கிட்டியா? சார் நானும் சின்ன வயசுல இருந்தே பிட் அடிச்சு பாஸ் பண்ணிட்டு வந்தேன். பிஏல தான் மாட்டிக்கிட்டேன். கிரேட் சார், நல்ல திறமைசாலி. கை கொடுக்குறீங்களா? மாப்பிள்ள மாட்டிக்கிட்டியா? டேய், உனக்கு உண்டு ஒரு நாளைக்கு. வா வா. போறேன். சுமதி சுமதி ப்ளீஸ், என் மேல உனக்கு கோபம் இருக்கலாம், அதுக்காக நீ வெறுக்காத. நீ ஒதுங்கி போறத ஏங்கிக்கிட்டு இருக்க மனசால தாங்கிக்க முடியல. எத்தனையோ பொண்ணுகளை கலாட்டா பண்ணிருக்கேன். அது ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப், எல்லாருக்கும் ஏற்படக்கூடியதான். அதுல நான் மட்டும் விதி விலக்கல. இப்போ உன் மேல வச்சிருக்க அன்பு குறையல சுமதி. காரணம் உன்னை என்னால மறக்க முடியல. 3 வருஷம் ஒன்னா படிச்சோம், நாம இப்ப பிரிஞ்சு போறோம். இந்த வாழ்க்கை மறுபடியும் கிடைக்காது சுமதி. அன்புக்கும் காதலுக்கும் வித்தியாசம் இருக்கும்னா இப்ப நான் உன்கிட்ட காட்டுறது அன்பத்தான். கடைசி ஒரு வார்த்தை சொல்றேன் சுமதி, என்னைக்காவது ஒரு நாள் உன்னை நான் சந்திக்கும் போது சந்தோஷமா ஒரு வார்த்தையாவது என்னோட பேச சுமதி. ஆள் வர்றது தெரியலையாடா? உனக்கு நான் வரது தெரியலடா. இருக்கிறது 3 அடி, இதுல என்னடா பேச்சு? என்னடா சொன்ன? எறாகைக்க எடுக்க முடியாது. நெஞ்சில் இருக்கிற மஞ்ச சோத்தை எடுத்துருவண்டா. மஞ்சாச்சோர எடுக்கிற. சுமதி, என்னைக்கு ஊருக்கு போற? இன்னைக்கு போலான்னு இருக்கேன். மேரேஜ் இன்விடேஷன் அனுப்புவியா? ஏய், சும்மா இருக்க மாட்டேன். அவளுக்காவது குமார் இருக்காரு, உனக்கு எப்படி? உனக்கு வெக்கமே இல்லடி. வெக்கத்தை வச்சு என்னத்தை சாதிக்க போறோம்? குமார் 2 மாசமா இவ கூட பேசுறது இல்லடி. எதுவுமே சொல்லாம ஊருக்கு போயிட்டாரு. ஏன் என்னன்னு தெரியல. இவளை கேட்டாலும் தெரியலங்கிறா. மருதானிய நகத்துல பூசினாதாண்டி அழகு. அவன் உன் முகத்திலேயே பூசிட்டு போயிட்டான். இப்ப அழுது என்னடி பிரயோஜனம்? நடந்ததையெல்லாம் வெறும் கற்பனையா நினைச்சு மறந்துடு. என்னோட குமார் பழகுனது மத்தவங்க மறந்தாலும் என்னால மறக்க முடியாதுடி. நான் ஆரம்பத்துல இருந்து சொன்னேன், குமார் என்ன கல்யாணம் செஞ்சுக்க போறாருன்னு ஆண்ணா. இப்ப அழறா. சுமதி, இதுக்கு போய் அழுதுகிட்டு வாடி எங்க வீட்டுக்கு போலாம். இல்லடி, இன்னைக்கு அவ ஊருக்கு போகட்டும். அங்க போனாலாவது அவளுக்கு நிம்மதி கிடைக்கும். சரி, நான் கிளம்புறேன். சுமதி, ஊருக்கு போய் லெட்டர் போட்டி. மல்லிகா வரேன்டி. ஹலோ. ஏண்டா, உனக்கோசரம் எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தோம். வர்ற நேரமாடா இது? எங்க அப்பா இருக்காருல்ல, அவர் தான் கத்தி போடுவாருன்னு தெரியும்ல. தெரியாமத்தான் உங்க 2 பேத்தையும் கேட்கிறேன். எத்தனை நாள் தான்டா நம்ம இப்படி சுத்திக்கிட்டு இருக்கிறது? ஆமா, நாம படிச்சு கிழிச்சதுக்கு எம்பிபிஎஸ் சீட்டு தர போறானுங்க. என்னையும் மாட்டி விட்டுட்டு டீபார் பண்ணிட்ட. போய் வேலையை பாருங்கடா. நல்ல வேலைடா மாப்பிள்ள, நீ கொஞ்சம் ஏமாந்து இருந்த ஒரு லைஃபையே டீபார் பண்ணிருப்பான். கண்ணாடி, உன்னை குத்தி கிழிச்சிருவேன். ஆனா அசிங்கமா எலும்பு வெளியே தெரியுமே தான் உன்னை சும்மா விட்டு வைக்கிறேன். ஏன்டா லோலோன்னு கத்துறீங்க? எப்ப பாரு எளியும் முடியுமா சண்டை போட்டுக்கிறீங்க. பின்ன வீட்டுல சோறும் போட மாட்டேங்கிறாங்க, செலவுக்கு பணமும் தர மாட்டேங்கிறாங்க, வேலையும் கிடைக்கல. விட்டடிச்சு பாஸ் பண்ண முடியல, இதுல வேற. அசோக்கு, உன்னை குத்தி காட்டுறான், விடாதே. நான் இல்ல. டேய், உனக்கு உண்டு ஒரு நாளைக்கு. வாடா. அசோக்கு, நம்ம குமாரும் சுமத்தியும். டேய், வேற ஏதாவது இருந்தா பேசுங்கடா. அது இல்லப்பா, நீ சதா சுமதியை பத்தி நினைச்சுக்கிட்டு இருப்பிய, அதனால கேட்டேன். அந்த செடியை அடியோட வெட்டணும் தான் நினைச்சேன். அதே சமயத்துல அவளோட பழகுனது என்னால மறக்க முடியலடா. சுமதி அழகான மலர்டா. அழகான மலர் தான்டா, ஆனா அதன் வாசம் எனக்கு கிடைக்கலையே. அசோக், நீ அனுபவிக்காதத எவனுமே அனுபவிக்க கூடாது. அதுக்கு சரியான யோசனையை நான் சொல்றேன். உன் கூடவே சகினி இருக்கும்போது அப்புறம் ஏன்டா கவலை?
உன்னைய குத்திருவேன். ஆனா கத்தி இல்லாத ஒரே காரணத்தால உன்னை சும்மா விடுறேன். சும்மா இருடா. அசோக், என்னடா அசோக், மெய் மறந்து போயிட்டியா? ஏய், உனக்கு இந்த ரெண்டு புத்தி இருக்கவே கூடாது. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, அவ கண்ணகிக்கு ஆப்போசிட். சாரி, அங்க போலாம்.